Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 8.1 question number 5. Prove that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the third side. Okay, இங்க நம்ம 2 derivative பண்ணனும். சரி தமிழ்ல பாருங்க. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்க்கோடு அதன் மூன்றாவது பக்கத்திற்கு இணை எனவும் அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு 2 டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுறேன். சி இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். எனிவே இது ஏ பி அண்ட் சி. இப்போ இதுக்கான மிட் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிக்கான மிட் பாயிண்ட் சம்வேர் நான் இங்கே எடுக்கிறேன். ஏசிக்கான மிட் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஏபிக்கான மிட் பாயிண்ட்டை டினும் ஏசிக்கான மிட் பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், the line segment joining the midpoints of the two sides of a triangle is parallel to the third side. ஸோ இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன கொண்டு வரணும்னா, இந்த டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி. ஓகே, இங்கே சைட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணுற வே தான் வெக்டர் முறையில். ஓகே, ஆனால் இங்கே வந்து சைட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, ஒரு லென்த் இஸ் ஆஃப் ஆஃப் த இங்கே லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு. சேம் இதே டிஇ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் டைம்ஸ் ஆஃப் பிசி. இந்த 2 டெரிவேட்டிவ்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சி சொல்யூஷன் இங்கே ஃபஸ்ட்டு let A, B, C be the vertices of the triangle. Okay, let D and E be the midpoint of AB and AC. ஓகே, இங்கே டெரிவேட்டிவ்ஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் ஃபஸ்ட் ஒன் டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஒன் டிஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிசின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே நான் இன்டர்னலி டிவைட்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ஏபிக்கான செக்மெண்ட் மட்டும் தனியாக எடுக்கிறேன். இதுக்கான மிட் பாயிண்ட் இங்கே டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் சம்வேர் இந்த பிளேஸில் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து த்ரூ ஆரிஜின்லேருந்து ஏ அண்ட் பிக்கான பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடுறேன். அண்ட் இந்த டிக்கான பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஓடி இதுக்கான பொசிஷன் வெக்டார் வேணும்னா, இது மிட் பாயிண்ட்னும் போது இது m/m ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம். எனிவே இது பி வெக்டார், இது A வெக்டார். இங்கே OD வெக்டருக்கான வேல்யூ m into B வெக்டார் அண்ட் இங்கே ப்ளஸ் m into A வெக்டார் டிவைடட் பை m ப்ளஸ் m. ஓகே, இப்போது நியூமரேட்டர்லேருந்து m காமனாக எடுத்துட்டோம்னா A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் டினாமினேட்டரில் ஆட் பண்ணும்போது நமக்கு 2m. இங்கே m will cancel. We get A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2. இதுதான் OD வெக்டார். ஓகே, எனிவே இப்போது இதிலிருந்து நம்ம ஆரிஜினை சூஸ் பண்ணிக்கலாம். லெட் O be the origin. ஓகே, அப்போ பொசிஷன் வெக்டார் ஃபஸ்ட்டு OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். ஸோ எனிவே இங்கே OD வெக்டர் என்னென்னு பார்த்தோம்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் பை 2. நெக்ஸ்ட்டு OE வெக்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு அதர் சைடு இதுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது இது A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2. நமக்கு டெரிவேட்டிவில் டிஇக்கான வேல்யூ தான் நீடு. ஓகே, ஸோ பை ப்ராப்பர்ட்டி சி ஓன்றது ஆரிஜினாகவும்
AB with 2 points. Then AB vector நம்ம position vectorல OB vector minus OA vectorனு எழுதலாம். எனவே இங்க நமக்கு DE கான வேல்யூ தான் require. இதை நான் இப்போ வெக்டர்ல மெத்தடில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ DE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OE வெக்டர் மைனஸ் OD வெக்டர். எனிவே OE வெக்டருக்கான வேல்யூ A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2, OD வெக்டருக்கான வேல்யூ A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் பை 2. See the denominator are same. ஸோ இங்கே நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிடலாம். எனவே A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் மைனஸ் A வெக்டர் minus B vector. Inga plus A vector minus A vector will cancel. Left out we get DE vector is equal to inga C vector minus B vector by 2. So inga C vector நம்ம position vector எழுதும்போது OC vector, B vector OB vector எழுதலாம் divided by 2. Okay, இப்போ OC vector minus OB vector is nothing but BC vector by 2. Okay, இப்போ நமக்கு DE vector is equal to 1 by 2 into BC vector னு கிடைச்சிருச்சு. See, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அசியூம் பண்ண டெரிவேட்டிவ். பட் இங்கே நமக்கு சைட்ஸில் தான் டெரிவ் பண்ணணும். நமக்கு கிடைச்சது வந்து வெக்டாரில் கிடைச்சிருக்கு. அதனால் டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே மாடுலஸ் ரிமூவ் ஆகும்போது DE is equal to 1 by 2 into BC. எனிவே இந்த கண்டிஷனில் இருந்து நமக்கு the length of DE is half of the length of BC என்றது clear. ஓகே, இப்போ இது parallel அப்படின்ற கண்டிஷனை நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ பேரலல்னு சொல்கிறதுக்காக ஒன் மோர் நான் இன்னொரு டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். சி டெஃபினேஷன் 8.3, டூ வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டர் ஆர் செட் டு பி பேரலல் அப்படின்னா A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டர்னு சொல்லணும். இங்கே A வெக்டரும் B வெக்டரும் பேரலல் வெக்டர்னா ஒரு A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டர். இங்கே லேம்டா வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா A வெக்டரும் B வெக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்குன்னு மீனிங். லேம்டா ஒருவேளை 0 விட லெசர், அதாவது லெசர் வேல்யூவாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு மீனிங். ஓகே, எனிவே இந்த கண்டிஷன் இங்கே DE இஸ் ஈக்குவல் டு 1 by 2 into BC. எனிவே இங்கே இது DE வெக்டர்னு நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிது. ஸோ நான் இதை வெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன். எனிவே DE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே லேம்டா வந்து 1 by 2. ஓகே, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அதனால் DE வெக்டரும் BC வெக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்கிற டூ வெக்டர்ஸ். தேர்ஃபோர் DE வெக்டர் இஸ் parallel to BC வெக்டர். இதே நம்ம சைட்ஸில் சொல்லணும்னா சேம் as இதே கண்டிஷன் எடுத்து மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் த சைட்ஸ்னால் இங்கே DE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு BC வெக்டர்னு கிடைக்கும். இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது ஃபைனலி வி கெட் DE இஸ் ஈக்குவல் டு BC. ஓகே, இதிலிருந்து நம்ம DE இஸ் parallel to BC. தேங்க்யூ.